இவர்தான் கேப்டன் ராமலிங்கம். நமஸ்காரம். இவன் என் மகன் பாலு, இன்ஜினியர். வணக்கங்க. ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு தாங்க. என்ன கேக்குறீங்க? என் பொண்ணத்தானே பார்க்க வந்தீங்க. அம்மா இல்லாம பொண்ணு எப்படிங்க பிறக்கும்? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏப்பா, நான் என்ன தெரியாமையா கேக்குறேன்? பக்கத்துல அம்மாவை காணோமே. அவ இறந்து 10 வருஷம் ஆச்சு. ஹார்ட் அட்டாக். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. இவதான் என் பொண்டாட்டி. இது வரைக்கும் எந்த அட்டாக் வந்ததே இல்ல. பொண்ணு வர சொல்லுங்க. பாத்து அங்கேயே வச்சிருமா. அம்மா, பொண்ணு நொண்டி மாதிரி இல்ல? ஆமா. பின்னாடி 3 பொண்ணுங்க நிக்குது பாரு. அதுல ஒண்ணு அழகா இல்ல? ஆமா. சரி சரி. ஏங்க, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? 4 பொண்ணுங்க. மத்த அந்த 3 பொண்ணையும் வர சொன்னீங்கன்னா எங்க பையனுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னது செலக்ஷனா? அது ஒண்ணு இல்லைங்க, சுயம் வர மாதிரி. எந்திரிங்க, போங்க வெளிய. மிஸ்டர், நீங்க கேப்டனா? டிசிப்ளின் தெரியாது? வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி அவமானப்படுத்துறது? பின்னயா பொண்ணுங்களை வரிசையா நிக்க வச்சு நீங்க செலக்ட் பண்றதுக்கு நான் என்ன விழிச்சா விடுதானது? கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான். எனக்கு இஷ்டப்பட்ட பொண்ணை நான் செலக்ட் பண்றதுல எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி பிடிக்காதவனை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். சார் தான் போடி. உனக்கு வரப்போற மாப்பிள ஒன்ன போலவே குரங்கு மாதிரி இருப்பான் பாரு. வாங்கடா. நீங்க போட்ட சண்டையில என் சன்மானமே போச்சு. உனக்கு சன்மானம் போச்சு, எங்களுக்கு தன்மானமே போச்சு. போ. இவனை சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டுல வச்சு அடிச்சா வம்பு வரும். இவனை என்னடா இது மரியாதை இல்லாம? யாரா இங்க பாலு? அதோ அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவர்தான். நீ தானே பாலு? மிஸ்டர் பாலு. கேப்டன் ராமலிங்க வீட்டுல பொண்ணை பார்க்க வந்துட்டு கலட்டா போனது நீ தானே? அவங்க என்ன அவமானப்படுத்துறதுக்காக அங்கேயே பிச்சு உதறி இருப்பேன். போனா போதுன்னு விட்டுட்டேன். இப்ப அவங்களுக்காக நீங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? நியாயம் கேட்க வரல. கேப்டன் உத்தரவுப்படி உன் கையையோ காலையோ வாங்கலாம்னு வந்திருக்கோம். உனக்கு எது சௌகரியம்? சபாஷ். எனக்கு இந்த சவால்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கையோ காலை வாங்குறதுக்கு நான் ஒன்னும் கசாப்பு கடைக்காரன் இல்ல. ஆனா இதுக்குன்னு விதவிதமான ஸ்டைல்லாம் நான் வச்சிருக்கேன். எல்லாரும் அடிச்சு தூள் கல்பிட்ட, கடைசியில் நான் தான் மாட்டினா? இந்த டடக்டிக்கு
சின்னம்மா அக்கா கல்யாணத்துக்கு கூட வராம இருந்துட்டீங்களே. பரீட்சை வந்துருச்சுடே. அக்கா இங்க உள்ள இருக்காங்க. அக்கா 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 போடி. பேசாதே பேசாத. ஏன் கோச்சிக்கிற? நான் தான் லெட்டர்ல விவரமா எழுதிருந்தேன்ல. எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாரு இருக்காங்க? அம்மாவும் இல்ல. அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் இயர்னு சொன்னல. இந்த பரீட்சை எழுதலனா இன்னும் 1 வருஷம் படிக்கணும். சித்ரா 400 மைல் பிரயாணம் செஞ்சு களைச்சு போய் வந்திருக்க. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட போம்மா. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கீதா வந்ததும் வராதமா எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு 2 நாள் போகட்டும். சரிப்பா. பொன்னே ஜபமாலையை கொண்டா. வரங்க. ஏமா அழுவுற? ஐயா இந்த வீட்ல நான் எத்தனை வருஷமா வேலை பாக்குறேன்? ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஏதாவது பொய் சொல்லி இருக்கறேனா இல்ல திருடி இருக்கறேனா? சேச்சே உனக்கு மூளைதான் கொஞ்சம் கம்மியே தவிர வேற எந்த குறையும் இல்ல. அப்புறம் ஏங்க நான் எடுத்துட்டு வந்த மாலையில இருக்கிற மணி எல்லாம் எண்ணி பாக்குறீங்க? நான் எடுத்துட்டு வரும்போது மணி எல்லாம் நான் திருடிட்டேன். என் மேல சந்தேகம் பண்றீங்க? அடக்கடவுளே மணியை எண்ணி பார்க்கலாமா? ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மந்திரத்தை எவ்வளவு தூரம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது. கணக்குக்காக இதை உருட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிஜமா? சத்தியமா? என் மேல சந்தேகம் இல்லையே? இல்ல இல்ல போய் வேலையை பாரு. இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து பேசி 1 வருஷம் ஆகுதுடி. அதான் பரிச்சை முடிஞ்சு போச்சுல. இனிமே தினம் சந்திக்கலாம். ஆமா மாலாக்கலா இங்க? நீ வந்ததா உங்களுக்கு தெரியாது. எவ்வளோடா? 12 ரூபாமா. என்னம்மா இது? 100 ரூபாடா. எடுத்துட்டு சில்லறைய கொடு. இது வரைக்கும் இதை நான் பார்த்ததே இல்லம்மா. தயவு செய்து என் 12 ரூபா பணத்தை எனக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னா எங்க அப்பன் திட்டும். உங்ககிட்ட சில்லறை இருக்கா? இல்லையாடி? சில்லறையே இல்லையே. சில்லறைக்கு என்ன பண்றது? சரி 100 ரூபாவை நீயே வச்சுக்கோ. என்னம்மா பணத்தை கேட்ட வேற என்னமா தாள் தரீங்க? எனக்கு என் 12 ரூபா தான் வேணும். இல்லைன்னா எங்க அப்பன் திட்டும். அடிச்சு அழுதன ஒரே அடி. கொஞ்சம் இரு பாத்துக்கோ. மச்சான் எவ்வளவு பந்தயம்? 10 ரூபா. ஒரு தம் குடும்பச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 100 rupees சேஞ்ச் இருக்கா? 100 ரூபாய் என்ன 500 ரூபாவே கொடுக்கலாம். நான் சேஞ்ச் கேட்டேன். பரவாயில்லம்மா உட்காரு. என்கிட்ட பணம் இல்லைன்னு பாத்தியா? இந்த 500 ரூபாய் வா. என்னடி இன்னும் ஆளையே காணோம்? போய் பார்த்துட்டு வரலாமா? பாடி போலாம். அம்மா அப்படியே நைஸா போகாதீங்க. முதல்ல என் காசை வச்சுட்டு போங்க. கஷ்டம். அவங்க வராப்புல தெரியல. இத பாருங்க, என் காசு தரலன்னா நான் சும்மா வர மாட்டேன். என்ன பண்ணுவ? நல்ல எடுத்து தெரிவேன். வேணாண்டா வேணாண்டா. உனக்கு வரப்போற மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு நீ நினைக்கிற? முதல்ல அதை டிசைட் பண்ணிக்க. சொல்றேன் கேளுங்கடா. எனக்கு வரப்போற மனைவி நம்பர் 1 அழகா இருக்கணும், ஸ்ரீதேவி மாதிரி. நம்பர் 2 படிச்சவளா இருக்கணும், என்ன மாதிரி. ஓஹோ. நம்பர் 3 பண்புள்ளவளா இருக்கணும், எங்க அம்மா மாதிரி. நம்பர் 4 பணக்காரியா இருக்கணும், பிர்லா மாதிரி. ஓகே. நம்பர் 5 பாட தெரிஞ்சவளா இருக்கணும், லதா மங்கேஷ்கர் மாதிரி. நம்பர் 6 விளையாட்டுல வீராங்கனையா இருக்கணும், பிடி உஷா மாதிரி. நம்பர் 7 எது சொன்னாலும் அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும், எங்க அப்பா மாதிரி. மொத்தத்துல இந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயினா இருக்கணும். பாலு உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஏண்டா? பாலு சுமாரான அழகா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும்டா. அளவுக்கு அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு இது வீணா அவஸ்தைப்படுற. டேய், எனக்கு இருக்கிற தகுதிகள் எனக்கு வரப்போற மனைவிக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா கிடைக்கணுமே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஏத்த மனைவி வரலன்னா எனக்கு கல்யாணம் கிடையாது. ஆ? அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் ஸ்கூட்டர் கேட்டிருக்கீங்களே, ஆமாம் பாலு. எனக்கு கல்யாணம் நடந்தாதான். ஆ? பாலு, பாலு, ஐடியா வந்தாச்சு. பொண்ணு கிடைச்சாச்சு. எங்க? அலையாதடே, நீ நினைக்கிற மாதிரி எல்லா குணங்களும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு ரெடிமேடா கிடைக்காது. ஆனா நீ முயற்சி பண்ணா அப்படி ஒரு மனைவியை உருவாக்கலாம். எப்படி? தேவே இந்த பகவா. மை ஃபேர் லேடி படம் பார்த்திருக்கியா? பார்த்தேன். ஒரு ஏழை பூக்காரியை கூட்டிட்டு போய் ஒரு ப்ரொஃபசர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து டான்ஸ் கத்து கொடுத்து மாடர்ன் கேர்ளா மாத்துறாரே. ஆமா, அது மாதிரி நீயும் ஒரு வெகுளி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாத்திரலாம். தப்பா இல்லடா, உனக்கு அப்பப்ப நல்ல ஐடியா தோணுது. அப்பா, எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அக்காவுக்கு கல்யாணம் இன்னும் 2 மாசம் கூட ஆகல, புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கா. ஏன்னு கேட்டா எல்லாரும் மழுப்புறீங்க. அக்கா புருஷனை பாக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா? வாடி அத்தானை போய் பாக்கலானா வர மாட்டேங்கிறா. ஏன்பா, என்ன இதெல்லாம்? ஏதாவது தகராறா? வந்ததும் வராததுமா அதையெல்லாம் சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல. நல்ல இடம்னு தான் கொடுத்தேன். தலைவிதி என்ன நடந்துச்சுன்னு இவளையே கேளு. அக்கா, இப்ப என்ன நடந்ததுன்னு நீயே சொல்ல போறியா, இல்ல நானே உன் மாமனார் வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு கேக்கட்டா? அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க பக்கம் தான் நியாயம் சொல்லுவாங்க. யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் தப்புன்னு நான் முடிவு சொல்றேன். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. கல்யாணம் நல்லபடியா நடந்தது. சந்தோஷமா புருஷனோட அவர் வீட்டுக்கு போனேன். வாங்க. நில்லடி. இடது கால எடுத்து வைக்கிறியே சனீனே, வலது கால எடுத்து வச்சு வா. என்ன சம்பந்தி, ஆரம்பமே இப்படி இருக்குது? நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணுங்க இவ. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். போ எல்லாம் சரியா போயிடும். பழக்கமும் ஆயிடும். எனக்கும் அப்படித்தான். வாங்க நீங்க. கீதா, ஏ கீதா, மணி 8 ஆக போகுது, இன்னும் என்னடி தூக்கம்? ஏது ராத்திரி பூரா உங்க பிள்ளை என்ன தூங்கவே விடலாத்த. தொந்தரவு பண்ணாதீங்க. இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? அத்தை, இத பாருடி, இந்த செல்லம் கொஞ்சம் வேலை எல்லாம் உங்க அப்பா வீட்டோட மறந்துடு. நாளையில இருந்து காலையில 6 மணிக்குள்ள எழுந்திருக்கல, நடக்கிறத வேற. எழுந்து போய் குளி. பகல் நேரத்துல நேடு டிவி போய் வேலைய பாரு. கண்ட கண்ட நேரத்துல டிவி பாக்குறது, படுத்து தூங்குறது, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டோட வச்சுக்க. இங்க நடக்காது. டிவி பாக்குறாளாம், டிவி. நீத்து, அடிக்கடி நீ டிவி பார்த்தா உன் கண்ணு கெட்டுடும்ல. அதுக்குதான் அம்மா உன்னை திட்டி இருக்கும். இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிறியா என் கண்ணு? தொடாதீங்க. நான் இந்த பெட்ரூம்க்கு வந்தாதான் பொண்டாட்டிங்கிற ஞாபகமே வருது. எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தரமாவது ஏமா என் பொண்டாட்டி திட்டுறேன்னு கேட்டிருப்பீங்களா? இல்ல ஆதரவா தான் பேசிருப்பீங்களா? அடியே, எங்க அம்மாவோட சைக்காலஜி உனக்கு தெரியாது. உனக்கு ஆதரவா நான் பேசினா வச்சுக்க, அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயி உன்னை கொடுமைப்படுத்துவாங்க. ஏன் இதெல்லாம் கட்டுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு மூடு இல்ல. ஐயோ, எங்க அம்மா உன்னை மூட் அவுட் ஆக்குறதுக்கு என்ன ஏண்டி மூட் அவுட் ஆக்குற? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. 3 வாட்டி முடியாதுன்னு சொல்றேன். இது என்ன கோர்ட்டா? இப்ப என்ன செய்ய சொல்ற? எங்க அம்மாவை திட்டணும், அவ்வளவுதானே? எங்க அம்மா நாக்கு புடுங்கி சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்கறேன் நாளைக்கு. என்ன பிரயோஜனம்? சண்டை தான் வளரும். நான் என்னமோ உங்களுக்கு தலையணை மந்திரம் போட்டேன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டுல ஜெயில் கைதி மாதிரி என்னால வாழ முடியாது. எங்க அப்பாட்ட பேசிட்டீங்க. எங்க அப்பா புதுசா ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு. அது நமக்கே தரேன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் ஒரு காரு, ஒரு டிரைவர், ஒரு சமையக்காரன் எல்லாம் நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கா? நம்ம தண்ணி கொடுத்தன போகணுங்கிறதுக்காக தான். நீங்க தான் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணுங்க. இவ்வளவுதானே? ரொம்ப சுலபம். செலவே இல்லாம இதெல்லாம் கிடைக்குதுன்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கே தண்ணி கொடுத்துரும் போயிடலாம். நிஜமா? தனி கொடுத்துடுமா? ஆமா, செப்பரேட். நீ அப்பாவும் இங்க ஜாலியா இருக்கலாம், நானும் கீதாவும் இங்க ஜாலியா இருப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வரலாம். டிவில ராமாயணம் போடுவாங்க, கலர்ல தெரியும், 20 inches. இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளப்பா? குட்டிதான். அடி செருப்பால நாயே, கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல,
அதுக்குள்ள என் பிள்ளைக்கு தலையான மந்திரம் போட்டு குடும்பத்தை ரெண்டாக்க பாக்குறியா? ஏண்டா டேய், அம்மா அப்படி எல்லாம் கேப்பறமா நான் உன்னை விட்டு போவேனமா? சீப்போக்கா நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு 6 மாசம் தண்டனை. இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு. 6 மாசம் கழிச்சு வந்து அத்தை நான் செஞ்சது தப்புன்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கு வாழ்க்கை. இல்ல நீ வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா விழுந்து கிடக்க வேண்டியதுதான். கேட்டியாமா? புருஷனை விட்டு 6 மாசம் பிரிஞ்சு இருக்கணும்னு ஜஸ்டிஸ் மாமியாரம்மா தண்டனை கொடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு நான் கேட்கிறேன். கோர்ட்ல டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி கிழின்னு கிழிச்சு மானத்தை வாங்குறேனா இல்லையா பார். அப்பா இது ரொம்ப சாதாரணம். அத்தானுக்கும் அக்காவுக்கும் தகராறு, அவங்க 2 பேருக்கும் ஒத்து வரலன்னா அது வேற விஷயம். ஆஃப்டர் ஆல் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகராறு. ஐயோ இது ரொம்ப பழசுப்பா. இனிமே இது எப்படி சரி பண்றது, அக்காவை அத்தானோட எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது இனிமே அது என்னோட பொறுப்பு. டோன்ட் வரி. இந்த ஆள் யாருன்னு தெரியுமா? He is so smart. இவனா? இந்த மன்மதராஜா என்ன பொன்பாக்க வந்துட்டு கால் நோண்டி கை நோண்டின்னு சொல்லிட்டு போனா. என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டு இவனும் இவங்க அம்மா பண்ணாத கேலியே கிடையாது. அம்மா இவரை உங்களுக்கு தெரியாதுல்ல? இவருதான் கீதாமா புருஷனோட தம்பி. அக்கா புருஷனோட தம்பியா? ஒரே கல்ல 2 மாங்கா.